கந்தரலங்காரம் பாடல் எண் 46 முதல் 50 வரை. பாடல் 46. நீயான ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய், சேயான வேற்கந்தனே செந்திலாய் சித்திரமாதரல் குற்றோயா உருகி பருகி பெருகி துவளும் இந்த மாயா வினோத மனோ துக்கமானது மாய்வதற்கே. இதன் பொருள், வேலை தாங்கிய சேயான கந்தனே, செந்திலாண்டவனே, அழகிய பெண்களது நிதம்பத்தில் தோய்ந்து உருகி பருகி அதிகமாக வாடும் இந்த மாயா வினோத மனோதுக்கம் அழிந்து நான் நீயாகவே ஆகும் ஞான வினோதமான வாழ்வை என்று நீ அருள்வாய். அதாவது இந்த காமமயக்கத்தை விட்டு முக்தி நிலையை நான் அடைய வேண்டும், முருகனையே நினைக்க வேண்டும் என்று வேண்டுவதாக இது அமைந்துள்ளது. 47 பாடல். பத்தித் திருமுக மாருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன், செயன்மாண்டடங்க புத்தி கமல துருகி பெருகி புவனம் எற்றி தத்தி கரைபுரளும் பரமானந்த சாகரத்தே. இதன் விளக்கம், ஜீவனுடைய செயல்கள் ஒடுங்கி அறிவாகிய கமலத்தில் உருகி பெருகி அனைத்து உலகங்களையும் இடறி தத்தி கரை புரண்டோடும் பரமானந்த சாகரத்தில் வரிசையான திருமுகங்கள் ஆறுடன் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது போன்ற உன்னை தரிசித்தேன் என்பது. பாடல் 48. புத்தியை வாங்கி நின் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அறிகின்றிலேன் முதுசூர் நடுங்க சத்தியை வாங்க தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையேற்கென் குறித்தனையே. அதன் பொருள், புத்தியை சீர்படுத்தி உன் திருவடி கமலத்தில் அன்பாக செலுத்தி முக்தியை பெற அறியவில்லை. அன்று முதுசூரன் நடுங்க சக்திவேல் நீ வாங்கியதைப் போல் என்னால் வாங்க முடியுமா? கிரௌஞ்சமலை தவிடு பொடியாகுமாறு குத்திய காங்கேயனே, வினையுடைய எனக்கு என்ன செய்ய நினைத்திருக்கிறீர்? பாடல் 49. சூரிற் கிரீர் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் குழாம் சாரிற் கதியன்றி வேறிலை காண் தண்டு தாவடி போய் தேரிற் கரீர் பரீற்றிரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறியில் என்றறியாத பாவி நெடு நெஞ்சமே. இதன் விளக்கம், படைகளுடன் யுத்தத்திற்கு சென்று தேரின் மீதும் யானையின் மீதும் குதிரையின் மீதும் ஏறி உலவும் அரசரின் செல்வமெல்லாம் நீரில் எழுதிய எழுத்துக்கு நிகர் என்று அறியாத பாவி நெஞ்சமே, சூரனிடத்தும் கிரௌஞ்சகிரியினிடத்தும் கதிர்வேல் எறிந்தவனின் தொண்டர் கூட்டத்தை சார்வதை விட வேறு கதி இல்லை என்பதை காண்பாய். பாடல் 50. படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய் பெரும் பாம்பினின்று நடிக்கும் பிரான் மருகா கொடுஞ்சூரன் அடங்க கொருஞ்சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத் தனிமயிலேறு மிராவுத்தனே. இதன் பொருள், பெரிய பாம்பில் நின்று ஆடும் கண்ணபிரானின் மருமகனே, கொடிய சூரன் நடுங்க கிரௌஞ்சமலையை இடித்த தோகையை உடைய ஒப்பற்ற தனிமயில் ஏறும் ராவுத்தனே, அனைவரும் கொண்டாடும் உன் மதிப்பிற்குரிய புகழை போற்றுவேன். யமன் பாசக்கயிற்றால் பிடிக்கும் போது வந்து அஞ்சேல் என்பாய், எனக்குண்டான முக்தியை கொடுத்து அருளிச் செய்வாய்.